வணக்கம். நம்ம ஏற்கனவே HTML செஷன்ல வந்து டேபிள் பத்தி பார்த்திருப்போம். டேபிள்ல அங்க நம்ம வந்து வெறும் பார்டர் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அது இல்லாம வேற என்னென்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து நம்ம டேபிளுக்கு கொடுத்தா நம்ம டேபிளோட லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்காம நம்மளுக்கு டேபிள் இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக நம்ம கிரியேட் பண்ணோம்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் கொடுக்குற மாதிரி நம்ம பார்டர் கொடுக்கலாம். So table THTD, so border colon 1 pixel solid black. So இப்போ நாம வந்து border கொடுத்துச்சு. இப்போ என்னன்னா என்னோட டேபிளுக்கு வெளியில ஒரு பார்டர் இருக்கு, நம்ம ஹெட்டிங்க்கு டேட்டாக்கு தனியா பார்டர் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி பார்டர் வேணாம், எனக்கு கொலாப்ஸ் ஆகி அதாவது எல்லாமே கம்பைன் ஆகி எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபுல் டேபிளுக்கு வந்துட்டு எனக்கு பார்டர் வந்து கொலாப்ஸ் ஆகி வேணும் அப்படின்றது. ஸோ பார்டர் ஹைஃபன் collapse, ஸோ கோலன் இங்கேயுமே நாம் வந்து கொலாப்ஸ் தான் அதோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு அந்த என்னோட டேட்டாக்கு வெளியில் இருக்க தனி பாக்ஸ் எனக்கு போயிட்டு ரெண்டு பார்டருமே எனக்கு வந்து சேர்ந்து அலைன் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அடுத்து பேடிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோட செல்லோட ஸ்பேஸிங் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நாம் ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஸோ 5 பிக்சல்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ 5 பிக்சல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட எல்லா சைடுமே காமனாக என்னோட ஸ்பேஸ் என்னோட பார்டருக்கும் என்னோட கண்டென்ட்டுக்கும் நடுவில் எனக்கு 5 பிக்சல்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து நாம் வந்து டெக்ஸ்ட் அலைன், எனக்கு இப்போ என் டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா இல்லை சென்டரில் வேணுமா இல்லை ஜஸ்டிஃபைங்கிறது அதுவாக தானாக எடுத்து எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து போடுறது வந்து ஜஸ்டிஃபை. ஸோ இப்போ நான் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னோட டேபிள் வந்து என்னோட பேஜுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அலைன் ஆகணும் அப்படின்னா நான் வந்து வித் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ இப்போ வித் 100% நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னோட டேபிள் சைஸ் என்னோட பேஜ் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டடாக என்னோட டேபிள் வந்து எனக்கு மாறிடும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டேபிள் நம்ம வந்து பர்ஃபெக்டாக காட்டுறதுக்கு நம்மளோட ஹெட்டிங்க்கு வந்து நம்ம தனி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், ஈவன் கலரும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கோலன் இப்போ நம்ம எல்லோ ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் தனியாக நம்மளுக்கு எல்லோ. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஹைட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்ம டேபிளுக்கு செட் பண்ணலாம். ஸோ டேபிள் வந்து பர்ஃபெக்டாக லுக் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்தாலே நம்மளுக்கு போதும். இல்லை உங்களுக்கு வித் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணாம் எனக்கு பாதி போதும் அப்படின்னா நாம் வந்துட்டு 50% அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா half of the page எனக்கு அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் மெயினாக CSS டேபிள்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ்.